மல்லி இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னா, நம்ம ராஜி எப்படியாவது மல்லியை பழி வாங்கணும்னு சொல்லி ஏற்கனவே வெறித்தனமாக இருக்காங்க. இந்த நேரத்தில் மல்லி டெலிவரி பண்ணுற வேலையில் ஒரு வீட்டுக்கு டெலிவரி பண்ண போகிறாங்க. கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளே தான் நம்ம ராஜி ரஞ்சிதா 2 பேரும் இருக்காங்க. மல்லி டெலிவரி பண்ணுறதை பார்த்ததும் ராஜேஸ்வரிக்கு செம்ம அதிர்ச்சி. பரவாயில்லையே, இந்த மல்லி அப்படியே எங்கேயாவது மூலையில் உட்காந்து என்ன பண்ண தெரியாமல் வாழ்க்கையில் தோற்று போயிட்டோமேனு ஃபீல் பண்ணுவோன்னு நினச்சோம். ஆனால் அந்த மல்லி சும்மா இல்லாமல் அடுத்தடுத்து ஒரு வேலையை வந்துட்டே இருக்காளே. நேற்று வேலைக்காரியாக இருந்தா, இன்றைக்கி ஃபுட்டு டெலிவரி பண்ணுற வேலை பார்க்கலாளே அப்படின்னு. என்னடி மல்லி, நீ சும்மா இருக்க மாட்ட போலக்கே, இப்படி வீடு வீடாக போய் சாப்பாடு விற்றுட்ருக்கே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா? எதுக்கு நான் வெக்க பண்ணோம்? ஏன் வெக்க பண்ணோம்? நான் என்ன உன்ன மாதிரி அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட்டு ஏமாற்றி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டேனா? இல்லையே, உழைச்சி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வெக்க பண்ணணும் அப்படின்னு மல்லி திரும்ப பதிலுக்கு பேசுகிறாங்க. இங்கே ராஜி, நீ சந்தோஷப்பட்டுக்கோ, நாம் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டோம், இன்றைக்கி நம்மள்ட்ட இவ்வளோ காசு பணம் இருக்குன்னு நீ ரொம்ப சந்தோஷப்படுகிற. ஆனால் சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது ராஜி. நீ வேணா பாரு, இதே மாதிரி நாங்கள் சிரிக்கிற காலம் ஒன்று வரும். அப்போது நீ சிரிக்க முடியாமல் வாழவே முடியாமல் எங்கள் காலில் வந்து விழுவ, அன்றைக்கி தெரியுங்கள பற்றி அப்படின்னு மல்லிக்கு தான் சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே ரஞ்சிதா சொல்கிறாங்க, பார்த்துல ராஜிமா, இந்த மல்லி எப்படி பேசிட்டு போகிறான்னு. பார்க்குறது டெலிவரி வேலை, ஆனால் என்னமோ கலெக்டர் வேலை பார்க்குற மாதிரி என்ன பேச்சு பேசுகிறா பாருங்க. இவளுக்கெல்லாம் திமிரு அடங்காது ராஜிமா. புரியுது அஞ்சி, எனக்கும் புரியுது. இந்த மல்லியை இப்படியே விட்டோம்னா இருக்க அடுத்தடுத்து இன்னும் நமக்கு குறைச்சி கொடுப்பா. இவளை வாழ விடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறது? சரி ரஞ்சி, நான் சொல்கிற இடத்துக்கு வண்டி போக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக மல்லி டெலிவரி பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஆஃபீஸுக்கு போகிறாங்க. போவோம், அங்கே இருக்க ஓனர் உடனே, சொல்லுங்கள் மேடம், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்க, நீங்கள் தானே செல்வா? ஆமாம். இந்த டெலிவரி கம்பெனி நீங்கள் தான் நடத்திட்டு இருக்கீங்க? ஆமாம் மேடம், நான் தான் நடத்துகிறேன். உங்கள் கம்பெனியில் மல்லி ஒருத்தர் வேலை பார்க்குறாளா? ஆமாம், புதுசாக வேலைக்கு செஞ்சுருக்காங்க. அவளுக்கு நான் செய்கிறது நீங்கள் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கை மேலே காசு இந்தாங்க, அட்வான்ஸாக 2 லட்சம் வச்சுக்கோங்க. நான் சொல்ல செஞ்சு முடிச்சிங்கன்னா இன்னும் 2 லட்சம் பணம் தரேன் அப்படின்னு சொல்லவும், அவர் உடனே பணத்துக்கு ஆசைப்பட்டு, சொல்லுங்கள் மேடம், என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, அந்த மல்லி இன்றைக்கி டெலிவரி பண்ணிட்டுருக்காரு. டெலிவரி பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஆள் அனுப்பி அந்த ஆள் மூலிமா மல்லிகிட்ட ஒரு பார்சலை கொடுங்க. கொடுத்து அதை டெலிவரி பண்ணிட்டு போங்க. எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒர்க் இருக்குன்னு சொல்லுங்கள். மல்லியும் வெளியில் இல்லாமல் வாங்கிப்பா, வாங்கிட்டு அதை டெலிவரி பண்ண போவா, மீதி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த ஓனரும் சரிங்க மேடம் சொல்லிடுறாங்க. உடனே ராஜி வெளியே வந்துடுறாங்க. ரஞ்சி உடனே, ராஜிமா என்ன பண்ணுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல ரஞ்சி, நீயே பாப்ப இரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே அதே மாதிரி அவரும் சரின்னு சொல்லிட்டு ஒரு பையன்கிட்ட அவங்க கொடுத்த பார்சலை கொடுத்து அனுப்பிச்சுடுறாங்க. ராஜி ஏற்கனவே பார்சல் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அந்த பார்சல் எடுத்துகிட்டு அந்த பையனை போயிட்டு மல்லியை பார்த்து, மேடம் ப்ளீஸ் மேடம், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்குது, நான் போகிற வழியில் இந்த பார்சல் மட்டும் கொஞ்சம் டெலிவரி பண்ண முடியுமா? இல்லைங்க, டைம் ஆகிடுச்சி, நான் வீட்டுக்கு போகணுமே. இல்லை மேடம், எனக்கு அதை விட பெரிய அர்ஜென்ட்டான ஒர்க்கு மேடம், கொஞ்சம் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகிற போக்கில் தான் கொஞ்சம் கொடுத்துருங்க மேடம், ப்ளீஸ் மேடம் அப்படின்னு கெஞ்சுறான். மல்லி ஒன்று சரிங்க கொடுங்கன்னு சொல்லி அரை மனசு அந்த பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த அட்ரஸ்க்கு போகிற வழியில் கரெக்டாக போலீஸ் நிற்கிறாங்க. போலீஸ் வண்டியை மறிக்கிறாங்க. வண்டியை மறிக்கவும் நம்ம மல்லி ஒன்று வண்டியை நிப்பாட்டினதும் போலீஸ் ஒன்று, யார் மணி எங்கே போயிட்டு இருந்த நேரத்தில், நான் ஒரு ஃபுட் டெலிவரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேங்க, சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்காங்க, டெலிவரி பண்ண போகிறேன். அப்படியா, நிமிஷம் பேகை திறமா அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க பேகை திறக்கிறாங்க. பேகை திறந்ததும் அந்த அவர் கொடுத்த அந்த சாப்பாடு இருக்குது, அதை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதை ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஐயோ மேடம் ப்ளீஸ் மேடம், அதை ஓப்பன் பண்ணாதீங்க மேடம், சாப்பாடு இருக்குது, ஓப்பன் பண்ணிட்டா கஸ்டமர் வாங்க மாட்டாங்க. இங்கே பாருமா, எங்களுக்கு ஒரு என்கொயரி புரியுதா, இங்கே யாரோ கஞ்சா கருத்து தான் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால நாங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி தான் ஆகணும், இருமா அப்படின்னு சொல்லி அந்த கவர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா அதுதான் கஞ்சா பாக்கெட் இருக்குது. அதை பார்த்து அந்த லேடி கான்ஸ்டபிளே, சார் இங்கே வாங்க, இந்த பொண்ணு தான் கஞ்சா கடத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, மல்லிக்கு சம்மதிச்சா இருக்குது. மேடம் என்ன சொல்கிறீங்க, நான் கஞ்சா கடத்துறேன்னா? இல்லை மேடம், இது சாப்பான்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. என்னம்மா என்ன விளையாடுறியா? சாப்பான்னு சொல்லி கொடுத்தாங்களா? யார் கொடுத்தா சாப்பான்னு சொல்லி? ஒரு பையன் வந்து கொடுத்தா மேடம், எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பையன். அப்படியா? இல்லைம்மா, இது கஞ்சா தான் இது மேடம், ஒரு நிமிஷங்க மேடம் அப்படின்னு சொல்லி மல்லி ஒன்று, நான் ஒரு ஓனருக்கு கால் பண்ணுறாங்க, ஓனர் எடுக்கல. மேடம் ப்ளீஸ் மேடம் நம்புங்க மேடம் அப்படின்னு சொல்லவும், சரி நடமாமல அப்படின்னு சொல்லி அவங்க ஆஃபீஸ்க்கு அழைச்சிட்டு போகிறாங்க. பார்த்தா ஓனர் செல்வா ஆஃபீஸில் இருக்காரு. மல்லி என்னம்மா கிளம்பல என்ன நீனு? சார் இங்கே நீங்கள் கொடுத்து விட்டீங்க அப்படின்னு ஒரு பையன் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு போனான் சார், அது டெலிவரி பண்ண போன இடத்துல போலீஸ் பிடிச்சிட்டாங்க. பார்த்தா அது சாப்பாடு இல்லாமல் கஞ்சாவாக இருக்குது சார். என்னம்மா சொல்கிறேன், நான் அனுப்பிச்சிட்ட பையனா? எந்த பையன் சார்? நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னார் சார், நம்ம டீச்சர் தான் போட்டிருந்தாரு, அவர் தான் கொடுத்தாருமா. நம்ம கம்பெனியில் பசங்களே கிடையாதுமா, நம்ம கம்பெனி எல்லாமே பொண்ணுங்க தான்மா. நான் தான் அன்றைக்கி மட்டும் சொன்னால, நம்ம கம்பெனியில் இருக்க எல்லாருமே அந்த ஹவுஸ் ஒய்ஃபை கவர் பண்ணுறதுக்காக பொண்ணுங்களை தான் வேலைக்கு போடுறேன்னு சொன்னேம்மா. அப்படி இருக்கும்போது நம்ம கம்பெனியில் எதுவும் பையன் இருக்கான்,
அப்படின்னு சொல்ல மல்லிக்கு ஒன்றுமே புரியல. சார் அவன் நம்ம கம்பெனி டீச்சர் தான் சார் போட்டிருந்தான்மா. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கம்மா, கஞ்சா கத்துறதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாராவது உன்கிட்ட கொடுத்துருக்கலாமா, நான் யாரையும் அனுப்பலாமா, நம்ம கம்பெனியில் பையனும் இல்லைம்மா அப்படின்னு சொல்ல லேடி கான்ஸ்டபிள் உடனே புரிஞ்சு போச்சுமா, இப்போ நல்லாவே புரிஞ்சு போச்சு, என்ன நடிக்கிறியா சார், இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, உங்கள் கம்பெனி பேர் வெளியே வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மல்லியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. மல்லிக்கு என்ன பண்ணுன்னு தெரில. இந்த விஷயம் மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சுன்னா விஜய் தாங்கிக்க மாட்டாரே, நம்மளை யார்கிட்ட வேலைக்கு போகணும்னு சொல்லி பயங்கரமாக திட்டுவாரே, அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணாத தப்புக்கு இன்றைக்கி தண்டனை அனுபவிக்கணுமா அப்படின்னு மல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. மல்லிக்கு அப்போ தான் ஒன்று தோணுது, ஒருவேளை இது எல்லாமே அந்த ராஜேஸ்வரி வேலையாக இருக்குமா அப்படின்னு மல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், எப்படி தப்பிக்க போகணும்னு தெரியாமல் மல்லி என்ன பண்ண தெரியாமல் குழப்பத்தோட ஜெயிலுக்கும் போகிறாங்க.